மனிதாபிமானம், நன்றி, பொதுநலம், விட்டு கொடுத்தல், அன்பு, பாசம், நேசம் இதில் ஒன்று கூட துளி கூட இருக்காது குறிப்பிட்ட ஆள்களில் மட்டும். ஆனால் இவையெல்லாம் இல்லை என்று யாராவோ கண்டுபிடிக்க முடியாது, கூடவே இருப்பவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நான் நார்சிசிஸ்டா இருந்துன்னு வச்சுக்கலேன், இந்த மாதிரி கிளாஸ்லாம் நடத்திட்டு இருப்பாங்க, கூட்டுக்குள்ள மட்டும் டார்ச்சர் பண்ணுவேன். நீங்க இதை வச்சு நம்ப முடியாதுன்னு சொல்ல வரேன். வசதி புரிச்சுக்கங்க, வெளியே பார்க்கறது மட்டும் முடிவு பண்ணாதீங்க, கூடவே இருந்தாதான் வண்டவாளம் தண்டவாளம் தெரியும், கண்டே பிடிக்க முடியாதுங்கிறது. ஏன் இந்த பாயிண்ட சொல்றேன்னா, இவர்களை பற்றி மற்றவரிடம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். அதை விட முக்கியமான விஷயம், உங்களை லூசுன்னு சொல்லுவாங்க. நீங்க புலம்புவீங்க, என் வைஃப் சரியே இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு போவீங்க. அப்படியே கேட்டு அனுப்பிச்சுட்டு லூசு பையன் உங்களை திட்டுவாங்க. இதுல என்ன கடுப்புன்னா, ஏற்கனவே டார்ச்சர்ல இருப்போம், ஃப்ரெண்டு கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட சொந்தக்கார சொன்னா அவங்க இன்னும் திட்டுவாங்க. அதெல்லாம் அப்படிதான் இருக்குன்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க. புரிஞ்சுக்கங்க, நார்சிசிஸ்ட் கிட்ட மாட்டினா மட்டும் இன்னொரு நார்சிசிஸ்ட் கிட்ட மாட்டினவங்க கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தாதான் சந்தோஷம் இருக்கும். அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்க வாழ்க்கையில நார்சிஸ்ட் கூட வாழ்ந்ததே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் குடிச்சு அடிக்கிறாரு அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அவருக்கு அன்பு இருக்குங்க, உண்மையிலேயே ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாருங்க. ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கும், இது அப்படி இல்லை, பிரச்சனை மட்டும்தான் இருக்கும்.